இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் கொடுமைக்கும் கொடுமையாக தான் இப்போ கதை போயிட்டுருக்கு. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஃபேமிலியே அப்படியே உடஞ்சி போய் அழுதுட்டு உட்காந்துருக்கிறத நம்ம பார்த்தா நமக்கு கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி மாறி கேட்ட கேள்வியும் ஒன்று கரெக்டு தான். என்ன அப்படின்னா ஒரு வேளை உண்மையிலே ராஜி எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துருந்துருப்பீங்களா? ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டீங்க தானே. இந்த மாதிரி தானே கோமதிக்கும் நடந்துச்சு. கோமதி சொன்ன போதும் அதை கேட்காம நீங்கள் கட்டாயப்படுத்தினால தான் கோமதி ஓடி போனாங்க அப்படின்னு சொல்கிறதுல ஒரு துளி நியாயம் இருந்தாலும் ராஜி செலக்ட் பண்ண பையனை பார்க்கும் போது அடப்போமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கண்ணை இப்போ வந்த நாள்லேருந்து அவர் நடத்துகிற விதம், பேசுகிற வார்த்தைகள், பணத்தை திருடிட்டு போனது, பிளாக்மெயில் பண்ணதுன்னு எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சுத்தமாக சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெளிவாகவே தெரியுது. இந்த சமயத்தை தான் கதிர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் நான் தேடுறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டாரு. இதில் எந்த பையனோட இவங்க நெருங்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க, எந்த பையனோட சுற்றுனாங்க, எந்த பையனோட போனாங்கன்னு எதுவுமே தெரில. அந்த ஒரு குட்டி கிராமத்தில் ஊரில் அப்படி கிராமம்ல அந்த ஊரில் அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு மாதிரி பெரிய ஒரு லாஜிக்கல் மிஸ்டேக் அது. ஆனால் கதையை இப்போ கொண்டு போகிறதுக்காக தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பழனிவேல் இதை பார்த்துட்டார். பழனிவேலுக்கு தெரியும் இது இவங்க பேசினது, ராஜி பேசினது கண்ணன் கூட தான் போயிருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதை வீட்டில் இப்போ சொல்லலை. இப்போ அதனால் என்ன நினச்சிப்பாங்க, கடைசியாக திருச்செந்தூருக்கு போகும்போது அங்கே கதிரும் ராஜியும் இருக்கிறத பார்த்தாங்க. ஏன்னா கண்ணன் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணார், கண்ணன் நகையை திருடினார், நகையை விற்க பார்த்தார் அப்படிங்கிறது தெரிய ராஜி கண்ணன் கூட சண்டை போட்டுருக்க, கண்ணன் கட்டாயத்தாலியை கட்ட வர அந்த சமயத்தில் மட்டும் இவர் தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்னா இப்போ அப்படியே கண்ணன் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ராஜியும் கதிரையும் கொண்டுடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கோபத்தோடு தான் இப்போ இந்த குமரவேலேருந்து ஆட்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு இப்போ இப்படி இந்த பேரோட பேரோட போனான்னா அவருக்கு பெரிய அசிங்கமாயிடும். அதுக்கு பதிலாக நீ தாலி கட்டினா கூட முறப்பையன், நீ தாலி கட்டினா தான் இருக்கும், தயவு செஞ்சு தாலியை கட்டு அப்படின்னு கோமதி சொன்ன வார்த்தையை கேட்டு கதிர் தாலியை கட்டிட்டார் அப்படின்னா பயங்கரமான ட்விஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கதிர் ராஜி கல்யாணம் நடந்து முடியும். ஆனால் இந்த விஷயத்தை எப்படி ஊரில் எப்படி நினைப்பாங்க? இப்போ பாண்டியனை நல்ல மனசோட பார்க்குறாங்க. பாண்டியன் பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்காக பேசுகிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு, ஊர்க்காரங்கள்ட்ட சண்டை போடுறாரு அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ கதிரும் ராஜியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்போ பாண்டியன் பிளான் பண்ணி எங்களை அவமானப்படுத்தோன்னே வேணும்னே அவர் பையனை விட்டு என் பொண்ணு லவ் பண்ண வச்சு கல்யாணமும் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு மனுஷனாராணி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்ட்ட கோவப்பட கதிரை அடிக்க போக எல்லா சம்பவமும் நடக்கும்போது கதிரை நீங்கள் என்னடா அடிக்கிறது, நான் அடிக்கிறேன்டா அப்படின்னு போட்டு பாண்டியன் பலார்னு விட்டு கதை என்னன்னு கூட கேட்காம துரத்தி விடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கடைசியில் கதிரும் ராஜும் வீடே எல்லாமே எப்படி கதிர் இதுக்கு முன்னாடி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. இதுக்கு நடுவில் பாக்யலட்சுமியோட பங்கு என்னவா இருக்கலாம் அப்படின்னா பாக்யலட்சுமி தான் இதை பார்த்து இப்படி இவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறதும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எழிலும் கதிரும் சேர்ந்து தான் சண்டை போடுறது, இதில் கூட செடியன் வேறு வந்திருப்பார், பல சண்டை காட்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படியோ பயங்கரமான ட்விஸ்ட்டுகளுக்கு பிறகு கதிர் ராஜியோட கல்யாணம் நடந்து முடியும் போது அதே சமயத்தில் ரெண்டு குடும்பத்துக்கும் தலையில் ஒரு பெரிய இடி விழுந்த மாதிரி பாண்டியன் குடும்பத்துக்கும் இந்த பக்கம் இந்த முத்துவேல் குடும்பத்துக்கும் விழப்போகுது. ஸோ ஓவராலாக இப்போ கதிர் ராஜி கல்யாணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கதை போகிற போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோஸ் பாக்யலட்சுமி மெகா சங்கமத்தில் கொடுமை